ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாலோவின் டேஸ். நான் தான் உங்கள் ஹாலோ பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஹாரர் த்ரில்லர். இந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா த ஒன் பெஸ்ட் கால். ஆமாங்க, இந்த மூவியோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் நீங்கள் இந்த நாளில் இந்த மணி நேரத்தில் இறக்க போகிறீங்கன்னு வருது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு ப்ராங்க் கால் தானே நினைப்பீங்க. ஆனால் இந்த இன்சிடென்ட் சேம் டேயில் சேம் ஹாரில் நடக்குதுங்க. ஸோ இதை அந்த ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையா, இதுதாங்க இந்த படம். ஸோ இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூவிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்ல பார்த்தா இங்க நம்ம படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்க எதையோ பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ஏன் உன் ஃப்ரெண்டு பயந்த மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த டோர் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து பயம். ஸோ அது கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பா அப்படிதான் சொல்லிட்டு இவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை வச்சு கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிற்கிறான். பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. என்னாச்சு, ஏன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கூட படிக்கிற ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா. ஸோ அதனால் ஃபியூனரலை அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஏதோ ஸ்விம்மிங் பண்ணுறப்போ இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகேவா, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா இல்லையா, அவளுக்கு கால் வருது. இப்போ சொல்கிறா ஹீரோயின் சொல்கிறாங்க, யோகோ உனக்கு ஃபோன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கா, இது ஏன் ரிங்டோன் இல்லையே அப்படின்றாங்க. இல்லை உனக்கு தான் வருது அப்படின்றாங்க. சரி யாருன்னு பாரு, பேர் பார்த்து யாருன்னு சொல்லு அப்படின்றாங்க. இவங்க பார்க்குறாங்க, பேரெல்லாம் வரல, நம்பர் மட்டும்தான் வருது, நீ பாரு அப்படின்றாங்க. இவங்க வரதுக்குள்ளே ஃபோன் கட் ஆயிடுது. யோகோன்ற பொண்ணு எடுத்து ஃபோனை பார்க்குறான். அங்கே ஃபோன் கட் ஆயிடுச்சுன்னா வாய்ஸ் நோட் வரும் போல். அதை எடுத்து கேட்டுட்டு இருக்கான். அந்த வாய்ஸ் நோட்டில் என்னென்னா ஏதோ டேட் சொல்லி யாரோ பேசுகிறாங்க. மழை பெய்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பேசுகிறாங்க. பார்த்தா ட்ரெயின் சத்தம் கேட்குது. திடீர்னு பார்த்தா அந்த யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க பயந்தே போயிடறாங்க. பார்த்தா தூரத்துலேருந்து யாரோ பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இந்த வாய்ஸ் நோட் இருக்கு இல்லையா, அதை கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு கலாய்க்கிறாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் எவனாவது கலாய்ச்சிருப்பான், ப்ராங்க் கால் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வாங்க நம்ம வெளியெல்லாம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவங்க தாங்க, இவங்களோட சிஸ்டர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ அதான் எதனால இறந்தாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு போலீஸர் வந்துடுறாரு. அதான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம்ல, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிடுறாரு. இவரும் போயிடுறாரு. பார்த்தா இப்போ அடுத்த நாள் ஆகுது, நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, யோகோ இருக்கா இல்லையா, அவள் தான் கால் பண்ணியிருக்கான். நாளைக்கு இந்த மாதிரி ஷாப்பிங் வர முடியுமா அப்படின்னு கேட்குறா. ஷாப்பிங்கா எதுக்கு அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், ஸோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவள் பார்க்குறப்போ இப்போ டைமை பார்த்தா அந்த ஃபோன் கால் வந்திருக்கும் இல்லையா, அந்த டைம் தான் பார்த்துட்டே இருக்கா. அந்த ஃபோன் கால் வந்துச்சுல, இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் தானே இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபோன் கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்கிறா. அவள் மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. டக்குன்னு இந்த ஹீரோனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இதே மாதிரி தானே அந்த வாய்ஸும் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆகும்போது திடீர்னு கத்துறாங்க. பார்த்தா இவங்க என்னென்னு கேட்குறாங்க, என்னாச்சு யோகோ இந்த மாதிரி கேட்குறாங்க. கரெக்டாக அந்த வாய்ஸ் நோட் வந்துச்சு இல்லையா, அந்த டைமும் வருது. இவங்க அப்படியே ட்ரெயின் சதமும் கேட்குது. அப்படியே தண்டவாளத்தில் விழுறாங்க. விழுந்த கொஞ்ச நேரத்தில் இவங்க கை துண்டாயிருங்க. துண்டானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு நம்பரை டயல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி கேட்குறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அந்த பொண்ணு இறந்து போனா இல்லையா, அவளுக்கு எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இது யாரோ கொலை பண்ணுறாங்க, ஸோ இவங்களை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நட்டுசை இருப்பா, அவகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இல்லை இது கண்டிப்பாக கொலை தான், யாரோ பண்ணுறாங்கவா, நம்ம ஃப்ரெண்டு இறந்த இடத்த போய் பார்ப்போம். இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி தானே இறந்து போனா, இப்போது இவங்களும் இந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க, ஸோ யாராவது தான் கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் கேட்குறாங்க, என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்கு, என்னாச்சு, என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி சேம் கால் இந்த மாதிரி வந்துச்சு, அதுவும் அவன் நம்பர்லேருந்தே வந்துச்சு, இந்த மாதிரி இந்த டைமில் இறக்க போகிறீங்கன்னு சொன்னாங்க. சேம் அதே மாதிரி அந்த டேலேயே அந்த பொண்ணும் இறந்து போனா, ஸோ அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு,
இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா, அது கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் போயிட்டு இவன் பேர் வந்து கெஞ்சி, இவன் போய் பேசுறான். இந்த மாதிரி வந்து ஒரு பிராங்க் கால் வந்தது, இந்த மாதிரி வந்து யோகோ வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவன் என்ன பண்றான், அவன் போனையும் தரான், தா இதுவான்னு பாரு அப்படின்ற மாதிரி தரான். பார்த்தா அவனுக்கே அவன் கால் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. அந்த வாய்ஸ் நோட் அவன் ஃபோன்ல இருக்கு. பார்த்தா இவங்க ஹீரோயின் கேட்டு பயந்து போயிடுறாங்க. என்னது இந்த கால் உனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி வந்துச்சு. சரி இந்த டைம் இப்போதான், நீ சாகிறதுக்கு இன்னும் 2 minutes தான் இருக்கு, இரு நீ போகாத, சொல் பேச்சை கேளு அப்படின்றாங்க. இங்கே பாரு உன் ஃப்ரெண்ட்ஸோட இதெல்லாம் வச்சுக்கோ, இந்த ப்ராங்க் கால்லாம் வந்து என்கிட்ட வேலைக்காகாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வரா. கெஞ்சி எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு போலையா அப்படின்னு கேட்குறா. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. ஐயோ மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அறியாமையே அந்த வாய்ஸ் வருது. எஸ், அந்த வாய்ஸ் காலில் வந்திருக்கும் இல்லையா, அந்த வாய்ஸ் காலில் அதுதான் அவன் சொல்றான். பயந்து போயிட்டுறான். பார்த்தா தானா வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. லிஃப்ட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்துல வந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் வந்து ஒரு 2 times கேட்குது. கேட்ட உடனே அவன் காலை வந்து இப்படி யாரோ பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே டக்குன்னு தரன்னு இழுத்து லிஃப்ட்டுக்குள்ள போடுறாங்க. லிஃப்டே வரல. பார்த்தா அதுக்குள்ள போய் விழுந்து செத்து போயிட்டான். அப்போ அவன் வாயில இருந்து ஒரு கேண்டி மாதிரி வருது. பார்த்தா மறுபடியும் ஏதோ டயல் பேட்ல வந்து போன் அதுவா யாருக்கும் நம்பர் டயல் பண்ணி போயிட்டு இருக்கு. இங்க வந்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. வந்துடுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு கால் வருது, கால் வந்த கொஞ்ச நாள்லயே வந்துட்டு எல்லாரும் இறந்து போறாங்க, இது யாருன்னு வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க வந்து நம்ம நட்சமியும் நம்ம ஹீரோயினும் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்துட்டு இந்த மாதிரி யோகோ போன்ல வந்து கெஞ்சி நம்பர் இருந்துச்சு, அதனாலதான் வந்து அவனுக்கு கால் வந்து அவன் இறந்து போயிட்டான். ஸோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு நம்பரா வந்து ட்ரேஸ் பண்ணி யாரோ கொள்றாங்க, இது மூலியமா தான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்துட்டு போன் ரிங் ஆகுது. பயப்படுறாங்க, ஒருவேளை அடுத்த கால் நமக்கு தானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ வந்து அந்த நட்சமி இருக்கா இல்லையா, எந்திரிச்சு போறான், பயத்தோட போறான். போய் உட்காந்து ஓபன் பண்ணா யாரும் கிடையாது. அவன் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணிருப்பான். இவ சொல்றா பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் வராங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க, போனை பிடிங்கி சுவிட்ச் ஆஃபே பண்ணி போடுறாங்க. அவங்க போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் நிம்மதியா போய் படுத்து தூங்கிடுறாங்க. பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு மணி இருக்கும். திடீர்னு ரிங் ஆகுது. எஸ், அதே ரிங்டோன் தாங்க. பயந்து எந்திரிக்கிறாங்க. வந்து ஹீரோயின் வந்து நட்சமி எழுப்புறாங்க. நீ இந்த மாதிரி கால் வருது, யாருக்குன்னு தெரியல, எந்த போனுக்குன்னு தெரியல, எனக்கும் அவனுக்கான்னு தெரியல, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்து போய் பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கால் வரல. இப்போ வந்து நட்சமி இருக்காங்க இல்லையா, அப்படியே பயத்தோட போய் உட்காராங்க பாருங்க. திரும்ப கூட இல்ல, அப்படியே ஆடாம அசையாம இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு தான் அந்த கால் வந்திருக்கு. எல்லாருக்கும் வந்து கால் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி வரும் இல்லையா, பார்த்தா அந்த மாதிரி இவங்களுக்கு வரல, ஒரு விஷுவலாவே வந்திருக்கு. பார்த்தா டக்குன்னு அந்த போன்ல இருந்து இவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சுவத்து பின்னாடி இருந்து ஒரு கை இப்படி வர மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்து பயந்தே போயிடறாங்க நட்சமி. இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்து அவங்க கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம்லாம் வந்து சில பேருக்கு தானே தெரிஞ்சிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நட்சமி வந்து அவங்க போனை கொடுத்துட்டு, இருந்தாங்க அவங்க நம்பர்லாம் நீங்க டெலிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தான் நான் வந்து டெலிட் பண்ணுங்க நம்பர்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த போனை வந்து பிடிக்கிறாங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம நட்சமி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த போன் கடைக்கு வந்து கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இந்த போனே வேணாம், அந்த சிம்மே வேணாம், ரெண்டையும் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பாக்ஸ் இருக்கும் ரீயூஸ் பண்றது. ஸோ வந்து அதுல போட்டுறாங்க. இப்போ போனை மாத்திடுறாங்க, அந்த நம்பரும் இருக்கும் இல்லையா அதையும் மாத்திடுறாங்க. மாத்திட்டு இப்ப வீட்டுக்கு வராங்க. திரும்பி வந்தா பிரஸ்காரங்க வந்துடுறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுனே தெரியல. வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கால் வருதாமே, கால் வந்தோடனே யாரோ பேசுறாங்களாமே, வாய்ஸ் இருக்கல, அதுவும் உங்க வாய்ஸ்லயே உங்க நம்பர்ல இருந்து, யாரு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க வந்து பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோன்னு சொல்றாங்க, விடுங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த போன்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. போன்லாம் இல்ல, நாங்க போய் தூக்கி போட்டோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து இந்த பிரஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன் வந்து போன் எடுத்துட்டு அவன் போன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க நீங்க சும்மா ஆக்டாச்சும் பண்ணுங்க, சும்மா பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ வந்து நட்சமி கையில தான் அந்த போன் இருக்கு. பார்த்தா சேம் ரிங்டோன் அவளுக்கு வருது. அவன் பயந்தே போயிடறா. மூஞ்சிய பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தோட உச்சிக்கே போயிடுறா. பார்த்தா வந்துட்டு அதுல வந்து அந்த விஷயம் வந்தது இல்லையா, ஒரு பேய் வர மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து காமிக்கிறாங்க. காமிச்சோடனே வந்து போனை கீழே போட்டு என்ன பண்றாங்க, பிஸ்காரங்களாம் சொல்றாங்க, நீங்க வாங்க எங்க டிவி சேனலுக்கு வாங்க, ஷோ கொடுங்க, நாங்க அங்க அவ்வளவு பேர் இருக்கோம், அதெல்லாம் மீறி வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை எடுத்துட்டு போயிடறாங்க.
இவளும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பி போயிடறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் இதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, நான் போகிற எல்லா இடத்துக்கும் நீங்கள் வரீங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இவர் ஒரு ஃபோன் எடுக்கிறாரு. அந்த யூகோ பொண்ணு இறந்து போயிருப்பா இல்லையா ஃபர்ஸ்ட் சீனில், அவளோட ஃபோனு தான் எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே பாரு, இவ இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு நம்பருக்கு வந்து கால் போயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகி கை துண்டா போயிருக்கும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து கால் போயிருக்கும். அவன் வாயிலே இந்த மாதிரி கேண்டி இருந்தது நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க இந்த மாதிரி என் சிஸ்டர் வந்து இறந்துதான் போனாங்க இப்போ ரீசெண்டாக, அவங்க வாயிலேயே வந்து கேண்டி இருந்தது, அந்த வந்து சும்மாலாம் இறக்கல, அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இறந்தாங்க, அவங்க வாயிலையும் கேண்டி இருந்தது, இதனாலன்னு தெரியல, அவங்க ஃபோன்ல இருந்தும் இந்த நம்பருக்கு சேம் நம்பருக்கு தான் வந்துட்டு கால் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து நோட் பண்ணணும்னா அந்த நம்பர் வந்து எங்க இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஹாஸ்டல் வேற, இது மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து தான் இந்த நம்பர் வந்து ட்ரேஸ் அவுட் ஆயிருக்கு, வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. இந்த நம்பர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இந்த நம்பர் வந்து உங்க நம்பர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நர்ஸும் ஆமா, ஆனால் வந்துட்டு இது நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணோம், இப்போ இது கிடையாது, நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை காமிச்சு கேட்குறாங்க, இந்த பொண்ணை வந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யோகோவை கேட்குறாங்க. இல்லை நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கேயே வந்து ஒரு மாதிரி முடிஞ்சிருதுங்க, என்னடா ஒரு குழு கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வந்துட்டே இருக்கும்போது இப்போ கெஞ்சி வந்து இறந்து போனா இல்லையா, அப்போது ஒரு சத்தம் அடிச்சு இல்லையா, ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி 2 times, அதே மாதிரி வந்து கேட்குது. எட்டி பார்க்குறாங்க, பார்த்தா அந்த வீசிங்க்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா ஒரு ஸ்ப்ரே, அதை வச்சுட்டு ஒரு நர்ஸ் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இதோட இங்கே வந்து க்ளூ கிடைக்குது. இந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க போல, அவங்க மூலியமா வந்துட்டு இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம்னால யாராவது இங்கே இறந்துருக்காங்களா, அந்த லிஸ்ட்டை காமிங்க, டீட்டெயில்ஸ் காமிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் போய் காமிச்சா, ஆமா ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிருக்கா, அவ பேர் வந்து மிமிகோ, வயசு 10 அப்படின்றாங்க. அவங்க டீட்டெயில் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே வாங்கிட்டு இப்போ கிளம்புறாங்க. அந்த சைல்ட் கேருக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த சைல்டு கேர் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் 2 பேரும் விசிட் பண்ணியிருப்பாங்க. விசிட் பண்ணி இந்த மிமிகோ பற்றி சொல்லுங்கள், டீட்டெயில் சொல்லுங்கள், அவங்க ஃபேமிலி டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, மிமிகோ நனக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 2 பொண்ணுங்க, அவங்க அம்மா பேர் வந்து மரியா, அவங்க அம்மா வந்து சைல்டு கேரில் விட போகும்போதெல்லாம் நனக்கோன்ற பொண்ணு உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு புண்ணாக இருக்கும், அதுவும் வெளியெல்லாம் நல்லா தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப புண்ணாக இருக்கும். உடனே கால் பண்ணுவோம், கால் பண்ணால் வந்து அவங்க அம்மா வருவாங்க, வந்து ஐயோ என்னப்பா என் உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இது வந்து ஆக்சுவலாக ஒரு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஆமாம், இது மாதிரி ஒரு மனநோய் வந்து அவங்க அம்மாவுக்கு இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துப்பாங்க. பார்த்தா அது அவங்களே மறந்துடுவாங்க, அந்த பொண்ணை அடிச்சது வந்து அவங்களே மறந்துடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நட்சமே இருக்கா இல்லையா, அவள் சாங்க போகிற டைம் வந்துருச்சு போல். இப்போ வந்து ஹீரோயின் கிளம்புறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு சாங்க போகிறா, வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இதாக சொல்லிடுறாங்க. கவனிக்கவே இல்லை, லத்தாஜிக்கா விட்டுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி நம்மளாவது காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் வந்து போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ பூஜைலாம் நடந்துட்டுருக்கு. நம்ம லட்சுமி வச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ரிங்டோன் கேட்குது, சேம் ரிங்டோன். ஆமாங்க, அந்த ரிங்டோன் தான் கேட்குது. நம்ம லட்சுமி பயந்து போய் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பார்த்தா அவங்க காலிக்கீழே வந்து இப்படி முடி வருமா, அள்ளறி போயிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் கை வைப்பாங்க பாருங்க, அவங்க அந்த டஸ்ட்பின்ல போட்டிருப்பாங்க இல்லையா ஒரு மொபைல், பார்த்தீங்கன்னா அவங்க கை கீழே இருக்கு, பார்த்து அலறிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஓடுறாங்க. பார்த்தா அந்த பூசாரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அடிச்சு தூக்கி விடுது. பார்த்தா தரையெல்லாம் கிழிஞ்சிருது. இவங்க அப்படியே வந்து பயந்துட்டே போகுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கை வருமா, பார்த்துட்டு அலறாங்கங்க. நம்ம கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நட்சமை வந்து 4 5 மடிஞ்சு இப்படி தலையே இல்லாமல் கீழே விழுந்துடுறாங்கங்க. கீழே விழுந்தவங்கன்னா அப்படியே வந்து அவங்க வாயிலேருந்து சேம் எல்லார் வாயிலேருந்து வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி கேண்டி இவங்க வாயிலேருந்து வந்து அப்படியே உருண்டு போய் யார்கிட்ட இருக்கும்னு பார்த்தீங்களா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் இருக்கும். அடுத்து நீ தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா சேம் அதே மாதிரி வந்து சேம் ரிங்டோன் வந்து நம்ம ஹீரோயினுக்கும் வருது. அவ்வளோதாங்க, பயந்தே போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 19 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கையில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி காமிக்கிறாங்க, ஏதோ சுட்ட மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க, இது வந்து எதனால வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி மனநோய் இருந்தது, இந்த மாதிரி சேம் மரியாக்கு இருந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை ரொம்ப வந்து இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மேரி இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தாங்க போகிறாங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு போகிறாங்க.
போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோட்டோஸ் இருக்கு. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட தலை மட்டும் இல்லாம கிழிஞ்சிருக்காங்க. ஒட்ட வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு கபோர்ட்ல இருந்து ஒரு சத்தம் கேட்குதுங்க. திரும்பி பார்க்குறாங்க. இப்படி ஒரு கை வருமா பார்த்து பயந்தே போயிடுறாங்க. கத்துறாங்க. ஹீரோ வந்து கேட்குறாங்க, என்ன என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அந்த கபோர்ட்ல வந்து யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் போய் செக் பண்றாரு. பார்த்தா அந்த கபோர்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரே ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கும். பட் அதில் டேப் இருக்காது. அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ என்ன கிளம்புறாங்கன்னா, அந்த சைல்ட் கேர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த பொண்ணை போய் பார்ப்போம், ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா படுக்க உட்காந்து ஏதோ விளையாண்டுட்டு இருக்கா. அங்க போய் கேக்குறாங்க, ஏமா உனக்கு ஏதாவது தெரியுமா, சொல்லு, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுமா, தயவு செஞ்சு சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு வாயை திறக்கிற மாதிரி தெரியலங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த டெடிபியர்ல இருந்து ஒரு சத்தம் வருமா, அந்த எல்லார் ஃபோன்லயும் விருந்து வரும் இல்லையா, ஒரு ரிங் டோன். அதை இங்க நோட் பண்றாங்க. இங்க அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க என்னன்னா, இந்த மேரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்க இருப்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, அவங்க அந்த பழைய ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க, வேணா அங்க வேணா போய் எதுவும் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இங்க வராங்க. இங்க வந்தா ஆல்ரெடி வந்து ஹீரோ சொல்லியிருப்பாங்க, நான் இல்லாம போகாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க சொல் பேச்சே கேட்காம போயிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடி கையில ஒரு ஃபோன் இருக்குங்க. அந்த ஃபோன்ல இருந்து ரிங் ஆயிட்டு இருக்கு. இவங்க பயந்தே போயிடுறாங்க. இப்படி போய் ஒளிஞ்சுப்பாங்களா, ஒளிஞ்சிருந்தா பின்னாடி இருந்து ஒரு கை வருது. பார்த்துட்டு அலறி அடிச்சுறாங்க. பார்த்தா உடனே வந்து ஹீரோ வந்துடுறாங்க. இல்லை நான் தான் சொன்னேன், இல்லை நீ தனியா வராதுன்னு சொல்லிட்டு தனியா வந்துன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே அவங்களுக்கு ஃபோன் அடிக்குது. வருது ஒரு மெசேஜ், நீ இன்னும் 55 செகண்ட் மிஸ் ஆக போற அப்படின்னு வருதுங்க. இங்க வந்து பாக்குறாரு ஹீரோ. பார்த்தா ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த கையில வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்கு. அதை பாக்குறாரு. பார்த்துட்டு அதுல இருந்து தாங்க இவங்களுக்கு ஃபோன் வந்துட்டு இருக்கு. உடனே போய் அந்த ஃபோனை வந்து கட் பண்றாரு. கட் பண்ணி விட்டா அந்த டைமும் மாறுது. அப்பாடா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இவங்க பாக்குறாங்க. அது கொல்ற மாதிரி வருது. இவங்க பாக்குறாங்க, அவங்க அம்மா மாதிரி தெரியுது. கட்டி பிடிச்சிட்டா கொஞ்ச நேரத்துலயே வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பேயோட ஆன்மாவும் வந்து சாந்தி அடையுது. இப்ப எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுல வந்துட்டு டேப் ரெக்கார்ட் தான் வந்து நம்ம ஹீரோ எடுத்திருப்பாங்க, ஆனா டேப் உள்ள இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இங்க பிளே பண்ணி காமிக்கிறாங்க. காமிச்சிங்கன்னா நம்ம நானோக்கு உடம்பு ஃபுல்லா வந்துட்டு ஒரே புண்ணா இருக்கும், உங்க அம்மா காயப்படுத்துவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதாங்க கிடையாது. இங்க வந்து அவங்க அம்மா கேமரா வச்சு பார்த்துருக்காங்க ஒரே புண்ணா இருக்கிறதுனால. என்னன்னு பாத்தீங்கன்னா மிமிகோ பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தாங்க வந்துட்டு இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிட்டு காயப்படுத்துறா. காயப்படுத்தும் போது இவங்க அம்மா வந்து அந்த ரெக்கார்டர் வச்சு பாத்துறாங்க, கேமரா வச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு உடம்புல ரத்தம் ஊத்தும். பார்த்தா அவங்க வந்து டக்குன்னு தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறப்போ இவளுக்கு மிமிகோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வீசிங் வந்துடும். ஆக்சுவலா அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ப்ரே வந்து பக்கத்துல தான் இருக்கும், ஆனா எடுக்க முடியாம குழந்தை வந்து இறந்தே போயிடுப்பா. இப்ப வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த குட்டி பொண்ணை நானக்கோ பொண்ணை கேட்குறாரு ஹீரோ, ஏதாவது தெரியுமாமா, இப்பயாச்சும் ஏதாவது சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவ பேக்கெட்ல வந்து ஏதோ இருக்குங்க. அது வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கேண்டி இருக்கு. அதை எடுத்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறாருன்னு எனக்கு பொண்ணு. அந்த பொண்ணு சொல்றா, என்னைய வந்து மிமிக்கோ வந்து அடிச்சுட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி கேண்டியை கொடுத்துட்டு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவா அப்படின்றாங்க. உடனே இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா வந்து மிமிக்கோ பொண்ணு இன்னும் இறக்கவே இல்லைல்ல, அவன் ஆன்மா இன்னும் சாந்தி அடையவே இல்லை, இங்கே தானே சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி போயிட்டு இருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குங்க. போகவே பயப்படுறாங்க. இங்க கிளாக்க பாத்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டா ரிவர்ஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே போய் இந்த டோர் ஹோல்ல வந்து பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா மிமிகோ பொண்ணு ஆவியா நின்றுட்டு இருக்கான். ஓடி வந்து இங்க விழறாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அவ சோஃபால தாங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். உட்காந்துட்டு அப்படியே மெதுவா எந்திரிச்சு வந்தோம்னா நம்ம ஹீரோயின் கத்துனோட டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துறாரு. இவங்க நார்மலா உட்கார்ந்துருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிருக்கிறாரு. உனக்கு வந்து ஒண்ணுமே ஆள் இல்லமா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கிறாரு. பாத்தீங்கன்னா அவர் மூஞ்சியே மாறுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கத்திய வச்சு குத்திருப்பாங்க. இங்க தாங்க ஒரு டிப்ஸ்டர் ரிவீல் பண்ணுவாங்க. அந்த மிமிகோ பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயின் உடம்புல போயிருப்பாங்க. அப்படியே வந்து மிரர்ல காமிச்சு அந்த மிமிகோ பொண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா பின்னாடி கத்தியை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. ஏன்னா மிமிகோ பொண்ணு இவக்குள்ள இருக்கா. இனிமே வெளியே இருந்து என்னடா கொலை பண்றது, ஒரு பாடி கிடைச்சிருச்சுல, உள்ள இருந்தே நம்ம எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி ஒரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிண்ட்ரோமாலதான் இந்த பொண்ணு இப்படி ஆயிருக்கா. பட் எங்க அம்மா இதை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சு கியூர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு சிண்ட்ரோம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் இப்பதாங்க தெரியுது, உங்களுக்கு இப்பதான் தெரியும்னு நினைக்கிறேன். மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற மூவியெல்லாம் உங்களுக்கு